ஜோகோட இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தனித்தனி ரவுண்டுக்கு வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ரவுண்ட் 1க்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரவுண்ட் 2 பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரவுண்ட் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பேசிக் ப்ரோக்ராமிங் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். என்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டல் கைடன்ஸுமே நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், எங்கேயுமே மிஸ் பண்ணாதுங்க. மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன லாங்குவேஜஸில் நான் எழுதணும், என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷனில் என்ன லாங்குவேஜ் அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். C++, ஜாவா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 லாங்குவேஜில் நீங்கள் வந்து 3க்குமே நீங்கள் எது வேணால் வந்து ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 3 லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு C++, ஜாவாவில் தான் உங்களுக்கு வந்து கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா பைத்தான் அலௌடான்னு கேட்குறீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பைத்தான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50-50 தான். பிகாஸ் சம் சூப்பர்வைசர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற அந்த உங்களோட எடிட்டரில் வந்து அந்த சூஸ் பண்ணுற பைத்தான் ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கேட்டும் நோ யூஸ் தான். சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு நான் வந்து நான் பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எழுதலாம். பட் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் வந்து C++, ஜாவாவில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் பைத்தான் அலோவ் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ரவுண்டுக்கு போக முடியாது. பிகாஸ் நீங்கள் லெவல் 2 போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் பெஸ்ட்டாக லெவல் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஸோ அப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரவுண்டை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ வந்து நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கிறது பெஸ்ட் தான். ஸோ பைத்தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களை அலோவும் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பட் அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளைண்டாக வந்து பைத்தான் தான் எழுதுவேன்னு போக வேண்டாம். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டவுட் என்ன அப்படின்னா இது ஆஃப்லைனா ஆன்லைனான்னு கேட்குறீங்க. இப்போ எல்லாமே பேக் டு நார்மல் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து அதுவும் ஜோகோவில் வந்து ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இது வந்து ஆன்லைனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அது ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் லாஸ்ட்டு இருக்கிற எல்லா ரவுண்ட்ஸுமே எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நடந்துச்சு சின்ஸ் 1 இயராகவே. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்சஸ் இருக்காதுங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நான் அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லெவல் 1 வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நோ சேஞ்சஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலையுமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லையுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கோடிங் ஆப்டிடியூட் ரவுண்ட் அட்டன் பண்ணியே ஆகணும். செகண்ட் ரவுண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்டு 2 பேருக்குமே வந்து மேனடரி தான் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன கான்செப்ட்ஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் வந்து அனாகிராம்ஸ் கேட்கலாம், பேலண்ட்ரோம் கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்ஸ் போடுவீங்க பார்த்தீங்களா பேட்டர்ன்ஸ். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் இருந்தே ஆகும். ஸோ பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க, தியரம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு அரேஸ் அண்ட் மேட்ரிக்ஸும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து ஆப்வியஸாக வரும்ன்றது கன்ஃபார்ம். Important points to be noted. First point என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 questions வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 7 questions நீங்கள் வந்து 4 question அட்லீஸ்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். அது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்லேயே நிற்காம நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமல் வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக வந்து ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க வந்து மூவ் பண்ணிடுவாங்க. மேபி நீங்கள் வந்து ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்குது, நிறைய ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்ன, ஆப்டிமலாக என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையவே ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி பண்ணுறது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி பண்ணுறது அவங்க கேட்காட்டினாலும் அதை ப்ரொவைட் பண்ணிடுங்க. நீங்கள் அதை வந்து எழுதிடுங்க கமெண்ட்ல கூட. அது ரொம்ப உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகே எழுதிக்காங்கன்னு சொல்லிட்டு பிகாஸ் அவங்க கேட்காம வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாமே கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்லிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பராக ரீட் பண்ணணும். ஒரு லைன் பார்த்தாலும் இதான் கொஸ்டின் இருக்கான்னு நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா அதில் கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கன்ஸ்ட்ரைன்ஸை பார்க்கணும். எக்ஸ்ட்ரா வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. C++ நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் டக்குன்னு யூஸ் பண்ணிடுவீங்க. எப்படினாலும் ஸ்வாப்னாலும் அது எப்படி ஃபங்க்ஷன் எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இன்பில்டே நீங்கள் வந்து
வந்து அலோவ் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷன் எழுதி தான் நீங்கள் அதை வந்து ஷோ பண்ணணும். ஓகேக்கா, நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும், டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. பட் எங்கே போய் படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெப் இன்ஸ்டாவில் போய் படிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து லெவல் 1க்குமே நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்க. இந்த சேம் வே நீங்கள் வந்து இங்கே பண்ண போறீங்க. ஸோ ப்ரெப் இன்ஸ்டாவில் போயிட்டு ஜோகோட செட் ஆஃப் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் தேட கூட கஷ்டப்படவே தேவையில்லை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் போய் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். அதில் வந்து ப்ரீவியஸ் செட் கொஸ்டின் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. செகண்ட், நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா லீட் கோடில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லீட் கோடில் ஒரு டிஃபிகல்ட்டி லெவலை வந்து ஈஸியாக வச்சுட்டு டாப் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அதுலேயே டாப் 150 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வேறங்க நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயும் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதோட ஜோகோ செட்டோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஓவரால் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து என்னென்ன கேட்பாங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சேஃபர் சைடுக்கு C++ ஜாவா யூஸ் பண்ணுறது வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டைமிங் நான் சொல்லிச்சு. டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 hours டைமிங் கொடுப்பாங்க. சம்டே 2 to 3 hours வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதுவுமே உங்களுக்கு இருக்கும். இந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஸோ இது இருக்குது. ப்ளஸ் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ எலிமினேஷன் ரவுண்ட். யூ ஹேவ் டு கிளியர் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணாதான் அந்த ரவுண்ட் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த இதை ரவுண்ட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கொஸ்டின்ஸை நீங்கள் புரிஞ்சுட்டா தான் நீங்கள் எழுத முடியும். எழுதினா தான் அதை நீங்கள் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் லெவல் 2. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரியல அப்படின்னா அந்த ChatGPTல போட்டு கூட நீங்கள் வந்து பாருங்கள். அதை சொன்னது நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்காம ஆன்சராக அதை வந்து அது என்ன கொடுக்குது, எதனால இந்த ஆன்சர் வந்துச்சுன்ற கம்ப்ளீட் நீங்கள் சினாரியோ நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கோட் எழுதுங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெவல் 2க்கான ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக்கும் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் பை பை.